ஓகே, இப்போ நம்மளுக்கு சம்மர் அப்படின்னாவே நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரூட் வந்து வாட்டர்மெலன். ஸோ இந்த வாட்டர்மெலன்ல என்ன பிரச்சனை, இது நம்ம நார்மலா எப்பயுமே சாப்பிட்றது தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இப்போ வந்து ஒரு நிறைய நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ தர்பூசணி பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ராப்ளம், எதனால இது மாதிரி எல்லாம் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாட்டர்மெலனோட அதோட கலரை வந்து ஜாஸ்தி பண்றதுக்காகவும், பிளஸ் அந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப நாள் கெடாம இருக்கிறதுக்காகவும், அண்ட் ரொம்ப ஜூஸியா அண்ட் நிறைய பெருசா பழுக்கிறதுக்கு, தென் மோர் சீக்கிரமா பழுக்கிறதுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு எரித்ரோசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை கலப்ப பண்றாங்க. இப்போ இது எரித்ரோசின் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு விதமான ஒரு டை ஆர் கெமிக்கல். இந்த கெமிக்கல் வந்து யூஸ்வலா ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ்ல, கேக்ஸ்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ரொம்ப ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில அந்த கலருக்காக, இப்போ ஒரு கேக் டெக்கரேட் பண்றதுக்காக அந்த மாதிரி எல்லாம் ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ஃப்ரூட்ல நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்கிறதா ஃபுட் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷனும் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வியாபாரிகள் வந்து சீக்கிரமா வந்து லைக் அவங்கள நிறைய ப்ராஃபிட் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த எரித்ரோசின் கெமிக்கலை வந்து அந்த வாட்டர்மெலனுக்குள்ள வந்து அட்மினிஸ்டர் பண்ணி விற்கிறாங்க. அதை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நிறைய பிரச்சனைகள் வரலாம். இந்த கெமிக்கல் போய் குடல்ல அப்படியே ஒட்டிட்டு நாளடைவுல வந்து அது கேன்சரா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆர் நீங்க வாட்டர்மெலன் சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு, அதாவது லூஸ் மோஷன், டயரியா, தென் வாந்தி வர, ஒரு நாசியா இருந்துட்டே இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் கூட இதனால, சில பேர் அந்த தைராய்டு ஹார்மோன் கூட ஃபிளக்சுவேட் ஆகி தைராய்டு ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்கு. தென் வாயெல்லாம் வந்து ஒரு வெள்ளப்படுற மாதிரி, ஒரு புண்ணு மாதிரி, அது மாதிரி கூட வரலாம். தென் பாத்தீங்கன்னா தோல்ல எல்லாம் வந்து ஒரு அரிப்பு மாதிரி, சப்போஸ் நிறைய பேருக்கு அந்த கெமிக்கல் வந்து ஒத்துக்கல அப்படின்னா தோல்ல வந்து அப்படியே ஒரு இச்சிங் மாதிரி, ஒரு ரேஷஸ் மாதிரி கூட வர சான்சஸ் இருக்கு. ஆமா. சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர்மெலன் வாங்குறீங்கன்னா நீங்களா போய் நேர்ல பார்த்து வாங்குங்க. நீங்க ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல அவங்க என்ன பழம் கொண்டு வராங்கன்னு தெரியாது. சரி, வாங்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அதை ஹாஃபா கட் பண்ணுங்க. அந்த பழத்தை ஹாஃபா கட் பண்ணிட்டு வீட்டில் இருக்க காட்டன் பாலோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ, ஒயிட் டிஷ்யூ பேப்பரோ வச்சு அந்த கட் பண்ண அந்த நடுவில் இருக்க பகுதியில வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த காட்டனோட கலர் ஏதாவது மாறுது, ரெட் கலர் ஆகுது, டிஷ்யூ பேப்பர் கலர் மாறுதுன்னா அதுல ஏதோ கெமிக்கல் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து பழத்தை வாங்கிட்டு உடனே கட் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணிட்டு சாப்பிடுறது இப்போ ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. ஆனா அதுக்கான விழிப்புணர்வு, தென் அதை வந்து இப்பதான் வந்து நிறைய ஒரு பார்த்து அதுக்கான விழிப்புணர்வு வந்து இப்பதான் நிறைய வந்து கொண்டுட்டு வராங்க. முன்னாடியே இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு தான் இருந்திருக்கு. நம்மளும் வந்துட்டு பழம் ரெட்டா இருக்குன்னு கட் பண்ணோடனே பழம் ரெட்டா இருக்கு, ஓ நல்லா பழுத்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, அண்ட் ஸ்வீட்டாவும் இருக்குன்னு நினைச்சிட்டு நம்ம சாப்பிட்டுருவோம். ஸோ இப்போ நாளடைவில் நிறைய ஒரு அவேர்னஸ், லைக் த்ரூ சோஷியல் மீடியா, நியூஸ், அதுலலாம் வந்து நிறைய அவேர்னஸ் வரதுனால அது நம்மளுக்கு தெரிய வருது. அது இன்ஜெக்ட் பண்ணா எவ்வளவு நாள்ல பழுக்கும் மேடம்? என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்குள்ள போய் சேருது? அது இன்ஜெக்ட், ஆக்சுவலா அந்த கெமிக்கல் வந்து இன்ஜெக்ட் பண்ணோம்னா ஒரு மேபி ஒரு 1 or 2 daysல வந்து அந்த ஃப்ரூட்டோட நேச்சர் வந்து மாறி அந்த கலர் போய் அந்த ஃப்ரூட்ல கலந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கொண்டு வரும். ஆக்சுவலா அது ஒரு பிங்க் கலர் கெமிக்கல். பட் அது போன உடனே அந்த ஃப்ரூட்ல கலந்து ஒரு ரெட் கலரா அந்த வாட்டர்மெலனோட நேச்சுரல் கலர் மாதிரியே வந்து அது மாறிடுது. ஸோ அதனால வந்து நம்மளால அதை ஈஸியா நம்ம ஐடென்டிஃபையும் பண்ண மாட்டோம், நம்ம யோசிக்கவும் மாட்டோம், ஓ இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்குமோங்கிறது யோசிக்க மாட்டோம். ஸோ அதுதான் வந்து அந்த அமிலம் வந்து அப்படியே போயிட்டு நம்மளோட வயிற்றுல போய் அப்படியே தங்கி அது ஒரு கோட்டிங் மாதிரியே ஆயிடும். சில டைம் அதனால அந்த கேன்சர் அப்படியெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் இம்மீடியட்டாவே வந்து உங்களுக்கு வயிற்றுப்போக்கு வரலாம். இப்போ நீங்க அந்த வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே வந்து உங்களுக்கு லூஸ் மோஷன், வயிறு வலி, வாந்தி வர மாதிரி சென்சேஷன், வாமிட்டிங், தென் இந்த ரேஷஸ், முக்கியமா வாய்ப்புண்ணெல்லாம் வந்து ஒரு நாள்லயே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ வாட்டர்மெலன் பாத்தீங்கன்னா, வாட்டர்மெலனை நம்ம நிறைய ஃப்ரூட்ஸா சாப்பிடுறது பெட்டர், ஜூஸா குடிக்கிறத விட. ஏன்னா
இப்போ நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடுக்கும்போது கடையில வந்து நம்ம ஜூஸ் குடிக்கும் போது அந்த தண்ணியும் வந்து என்ன மாதிரி தண்ணின்னு தெரியாது. அண்ட் அவங்க யூஸ் பண்ற பழமும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கங்கிறதும் தெரியாது. ஸோ அதனால அது ஜூஸா குடிக்காம நம்ம வந்து ஃப்ரூட்ஸா கட் பண்ணி சாப்பிடுறது பெட்டர். அண்ட் மோரோவர் ஒரு சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாட்டர்மெலன்லாம் சாப்பிடலாம்னா கண்டிப்பா சாப்பிடலாம். அது வந்து ஒரு கொஞ்சமா ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் ஜூஸா குடிக்கிறது இல்லாம பழமா சாப்பிடுங்க. ஏன்னா பழமா சாப்பிடும் போது அந்த கேலரி கண்டென்ட் கம்மியாகும். அண்ட் மோரோவர் வந்துட்டு நம்ம ஜூஸா நிறைய குடிச்சோம்னா அது கேலரி ஜாஸ்தி ஆகி திருப்பி அது சுகரை ஜாஸ்தி பண்ணும். அப்படி சுகர் ஜாஸ்தி ஆகும்போது இன்னும் நம்மளுக்கு டீஹைட்ரேஷன், அதாவது நம்மளுக்கு ரொம்ப தாக எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸா கட் பண்ணி சாப்பிடுங்க. சம்மர் கண்டிப்பா டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுங்க வாட்டர் மெலனை. பட் பார்த்து சேஃபா வந்து எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.